இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதையே வச்சு நான் ஒரு ப்ளவுஸ் கட் பண்ண போகிறேன். அது எப்படி ஈஸியாக கட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்லீவ் தான் கட் பண்ண போகிறேன். அதுக்கு கரெக்டாக 4 மடித்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி 4 மடித்து போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா லைனிங் ப்ளவுஸ் தான் கட் பண்ண போகிறேன். லைனிங் ப்ளவுஸ்னால இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்லீவை கரெக்டாக எடுத்து விட்டு, ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு. கரெக்டாக எடுத்து விட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் கரெக்டாக இந்த இடத்துல இந்த பிடிச்சிக்கிட்டு இந்த மடிப்புனா இல்லாத மாதிரி நல்லா எடுத்து விட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு. அப்புறம் இதையும் ஸ்ட்ரைட் பண்ணிடுறேன். அப்புறம் இந்த இடத்துல இப்படி சென்டர் பண்ணிவிட்டு இந்த கரெக்டாக இந்த வளைவு ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துலேருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இது ரெடி அளவு தான் ஃபஸ்ட்டு இணைச்சிக்கிறேன். இது எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு. இது இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா நான் 2 இன்ச்சு வரைக்கும் விட்டுக்கிறேன். ஏன்னா துணி இருக்குது, அதனால 2 இன்ச்சு வரைக்கும் விட்டுக்கிறேன். இப்போ ஸ்லீவ் ரெடி. இதை அப்படியே கட் பண்ணிடுறேன். இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு கட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல ஒரு கட் பண்ணிடுறேன். இப்போ ஸ்லீவை ஓப்பன் பண்ணுறேன். ஸ்லீவ் ரெடி. இப்போ இந்த இடத்துல சென்டர் கட் பண்ணியிருக்கேன்ல, இந்த இடத்துல இருந்து ஈஸியாக அது குடஞ்சி கட் பண்ணுறதுக்காண்டி ஈஸியாக சொல்கிறேன். இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ நான் இந்த சைடு குடஞ்சி கட் பண்ண போகிறேன். அதுக்காண்டி இந்த இடத்துல 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இந்த மடிப்பில் இந்த இடத்துல மடித்து வச்சுக்கிங்க. மடித்து வச்சுட்டு கரெக்டாக இங்கே ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இந்த இடத்துல இப்படி ஜாயிண்ட் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு துணி எங்கே குடஞ்சி கட் பண்ணணுமோ அது வந்துடும். இப்போ கட் பண்ணுறேன். இந்த பார்த்தீங்களா? இப்போ இதை அடையாளப்படுத்தி வச்சுக்கிறோம். குடஞ்சி கட் பண்ண பக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட பேக் சைடு கட் பண்ண போகிறேன். இதுக்கு 1 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக 1 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த அளவு ப்ளவுஸ் எடுத்து கரெக்டாக 4 மடித்து போட்டுக்கிறேன். இது உங்களுக்கு சுருக்க மாட்டினா கூட அயன் பண்ணிக்கோங்க, நீட்டாக இருக்கும். அளவு ப்ளவுஸ் இதை இந்த மாதிரி லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சு கிராஸாக வச்சுட்டு இந்த இடத்துல நெக்கை கரெக்டாக இப்படி வச்சுருங்க. இந்த மாதிரி இது ரெடி அளவு எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு. இதை கூட உள்ளக்க தள்ளி விட்டுக்குங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கடைசியில் இந்த பாட்டம் கீழே ஸ்லீவுக்கு கீழே பாட்டமில் மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணி எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு இதே ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிடுறேன். இப்போ இந்த இடத்துல பிடிச்சிக்கிட்டு இதை லைட்டாக இழுத்து உயரம் மார்க் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்கோட அகலம் இந்த ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டு இந்த கழுத்தோட அகலம் இது ரெடி அளவு இங்கே எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு. அப்புறம் இந்த ஷோல்டர் இங்கே மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் அப்படியே எடுத்துடுறேன். இப்போ ப்ளவுஸ் எடுத்துகிட்டு மேலே மார்க் பண்ணியிருக்கோம்ல இதை ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாம் சேர்த்து ஷோல்டர் வந்து 6 இன்ச்சு வந்திருக்கு. இந்த 6 இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்கே கோடு போடும்போது ஸ்ட்ரெயிட்டாக வர்றதுக்காண்டி. இப்போ இதை எப்படி கோடு போட்டுட்டு இங்கே மார்க் பண்ணியிருக்கல
இங்கே இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுட்டு இதை நினச்சி விட்றேன். இப்போ கழுத்தோட அகலம் 2 இன்ச் வந்திருக்கு. இதே 2.5 இங்கேயும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த சைடு மட்டும் கொஞ்சம் டீப்பாக வேணும்னா இந்த 2.25 வச்சு இந்த 2.25 வச்சு 1/4 இன்ச்சு லைட் அந்த மாதிரி வச்சு ஸ்கேல் போட்டு இப்படியே வரைஞ்சிக்கிங்க. எனக்கு இந்த அளவே கொஞ்சம் போதும். இப்போ பார்த்திங்கன்னா இங்கேருந்து சென்டர் மார்க் பண்ணி இங்கேருந்து 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த பிரின்ஸ்கோ ஸ்கேல் எடுத்து கரெக்டாக இப்படி லைட்டாக வளைச்சி விட்டு அந்த டாட் கிட்ட இந்த இடத்துல ஸ்கேல் வளையுதோ அப்படி மார்க் பண்ணிடுங்க. இந்த இடத்துல அதே மாதிரி ரவுண்ட் கழுத்து. இப்போ பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட சுற்றளவு செஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 9.25 இருந்திருக்கு. இந்த 9.25 இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஏன்னா இந்த இடத்துல இந்த எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த 1 இன்ச்சு நம்ம இங்கே டாட் பிடிக்கணும்னா 2 பக்கம் 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு போயிடும். இப்போ இந்த இடத்துல 2 இன்ச்சு விட்டுக்கிறேன் எக்ஸ்ட்ரா துணிக்கு. இது ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அப்படியே கட் பண்ணிட வேண்டியதான். இப்போ இந்த இடத்துல அட்கட் பண்ணிடுறேன். அட்கட் பண்ணியாச்சு. இப்போ கிராஸாக போட்டுக்கலாம். நல்லா ஃபுல்லாக கிராஸாக அதுக்கு இந்த மாதிரி வச்சு பாருங்கள். இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த அளவு ப்ளவுஸில் இந்த கொக்கிப்பட்டி பக்கம் எடுத்து கரெக்டாக இது வந்து ரெடி அளவு. இந்த இடத்துல இந்த ரெடி அளவு தையல் இங்கே இந்த தையல் இருக்குல்ல இந்த வச்சு இப்படியே வளைச்சி கரெக்டாக இந்த ரெடி அளவில் ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த டாட் இங்கே இருக்குது. இங்கே ஒரு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு விட்டுக்கிறேன். இந்த டாட்டுக்கும் இங்கே ஸ்டிச் பண்ணுறதுக்கும் 1 இன்ச்சு எனக்கு கரெக்டாக இருக்குது. 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இது வந்து ரெடி அளவு. இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுங்கள். அந்த பட்டி தப்பம்ல அதுக்கு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு எடுத்துகிறேன். அப்புறம் இது அப்படி இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி மார்க் பண்ணிடுங்க. பேக் பீஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி மார்க் பண்ணிட்டேன். இதை கீழே வர லென்த்தாக மார்க் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஆம்போல் கீழே இது வந்து ரெடி அளவு. இது வந்து பட்டி தைக்கிறதுக்கு உங்களுக்கு சின்ன பட்டியாக தான் இருக்குது. கொஞ்சம் லைட்டாக ஏற்றி வைக்கலாம் பட்டியை. அதுக்காண்டி இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். இது ரெடி அளவு. எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு முன்னாடி மார்க் பண்ணிக்கிறேன். இது அப்படி எடுத்துடலாம். இப்போ கழுத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணி கரெக்டாக ரவுண்ட் போட்டுக்கிறேன். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இப்படி போட்டால் சூப்பராக இருக்கும் நெக்கு. 1/2 இன்ச். இப்போ கிராஸோட லென்த்து மார்க் பண்ணலாம். கரெக்டாக இந்த இங்கே இப்போ சென்ட்ரு பிடிச்சிக்கிட்டு இந்த நிப்பிள் பாயிண்ட் ஷோல்டரோட மேலே சென்ட்ரு பிடிச்சிக்கிட்டு இப்போ நிப்பிள் பாயிண்ட் ஸ்ட்ரெயிட்டாக கரெக்டாக மார்க் பண்ணலாம். இங்கே ஒரு மார்க்கு இந்த இருக்கா, இதை இப்படி பிடிச்சிக்கிட்டு இங்கே ஒரு மார்க். இங்கே எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு தையலுக்கு இங்கே மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த அளவு எடுக்கலாம். கரெக்டாக பட்டியிலேருந்து ஹூப்பட்டியிலேருந்து கரெக்டாக 3.25 இன்ச்சு வந்திருக்கு. அப்படின்னா 3 இன்ச்சு மார்க் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல இருந்து கரெக்டாக அந்த 1/4 இன்ச்சு விட்டோம்ல அந்த இடத்துல இருந்து கரெக்டாக 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். இது இருக்கட்டும். இதை ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு எடுத்துறேன். 3 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. 1.25 இன்ச்சு டாட் பிடிச்சிருக்காங்க. ஒன்னே கால் இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இதே இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு எடுத்துரு. இந்த பக்கமும் இதே மாதிரி கோடு போட்டு எடுத்துரு.
இதையும் இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்துரு. இப்போ இங்கேருந்து சென்டர் மார்க் பண்ணி இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துலேருந்து கேப் 2 இன்ச்சு இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துலையும் 2 இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இதை ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு 4 இன்ச்சு ஸ்டிச் பண்ணணும். இன்னும் அந்த ஆம்ஹோல் குடஞ்சி கட் பண்ணணும். அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு இந்த இடத்துல லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு குடஞ்சி வெட்டிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த டாட்டிங் எந்த இடத்துல பிடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். 6.25 இந்த இடத்துல பிடிச்சிருக்காங்க. இதுதான் சென்ட்ரு. இந்த இடத்துல டாட் வரும்னு இல்லை, லைட்டாக அந்த பக்கம் கூட விலகி வரும், ஒவ்வொருத்தவங்களும் உடம்பு பொறுத்து. இப்போ இந்த டாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுரும். இந்த 2 டாட் பிடிச்சாலே இதுக்குரிய சென்ட்ரு டாட் நீங்கள் பிடிக்கும்போது கரெக்டாக வந்துடும். இதை அப்படியே கட் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ யாக் பட்டி தான் கட் பண்ணணும். இப்போ பட்டி பீஸ் தான் கட் பண்ண போகிறேன். அது கீழே 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இது இப்படி கிராஸாக இப்படி போடுங்க. இப்போ கிராஸ் அந்த மாதிரி போட்டுட்டு கரெக்டாக இந்த டாட் இருக்குதுல்ல, இது வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக போட்டு இப்படி மார்க் பண்ணிட வேண்டியது. ஏன்னா எனக்கு இந்த பட்டியோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச்சு தான் இருக்குது. 2.25 நான் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு வச்சுருக்கேன். 2.25 இன்ச்சு நான் 3 இன்ச்சு வச்சுருக்கேன். இது நான் பட்டி இங்கே ஸ்டிச் பண்ணிட்டு இதை மடக்கி தப்பேன். இப்போ லென்த்து பார்த்தீங்கன்னா இது இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வரும். இப்படி கட் பண்ணிடுறேன். பட்டி பீஸ் ரெடி. இப்போ ஐப்பட்டி ஹூக் பட்டி கட் பண்ணிக்கிறேன். இதுதான் ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக தச்சிடலாம். இப்போ கரெக்டாக 1.25 இன்ச்சு மார்க் பண்ணி கிராஸாக போட்டு கொடுக்குறேன். இது எதுக்குன்னா நெக்குக்கு 1.25 இன்ச்சு போதும். கரெக்டாக 1 மீட்டர் இருந்தால் போதும். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் 1 மீட்டர் இருந்தால் தாராளமானது. நல்லா கிராஸாக போட்டு ஸ்டிச் பண்ணால் நெக்கு வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிங்கன்னா இன்னொரு ப்ளவுஸ் கட்டிங் பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணிடுங்க. அவ்வளோதான்.